ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ண வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சுவாமிநாதர் அடுத்து ஐயம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு வரணும்னா திருப்பூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலையும், பல்லடத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு பஸ் வசதி இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுமண். நம்ம வீட்டு பக்கத்தில் பூச்சி, பாம்பு, கொல்லி இதாக இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு வந்து புற்றுமண் வாங்கிட்டு போய் தெளிச்சிங்கன்னா பாம்பு, பூச்சிகள் அது வராது. இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது கோயில் இருக்குது. ராகுக்கு ஒரு திசை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோயிலுடைய தலைவரலாறு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனாக பிறந்து ஒரு சித்தராக இறந்து வரலாறு தான் இந்த வாழைத்தோட்ட தாயினுடைய வரலாறு. இந்த கோயிலுக்கு ஏன் வாழைத்தோட்ட தாயின் கோயில்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கோயிலுக்கு தலைவரிச்சும் கிழுவு மரம். இந்த கிழுவு மரமானது முற்காலத்தில் ஒரு வாழைத்தோட்டத்தில் நடுவில் இருந்ததாகவும், நடுவில் கோயில் கொண்டதாகவும், வாழைத்தோட்டத்தில் ஐயன் திருக்கோயில் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாகா சிற்பம் தான் இருக்கும். கனவுல விட இந்த மாதிரி பூச்சி, பாம்பு வந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா கனவுல அந்த மாதிரி இது வராது. இதாங்க புற்று மண். இந்த மண்ணை தான் எடுத்துகிட்டு போகணும். ராகு ஸ்தலம், ராகு தலம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் நடந்துட்டு இருக்குது, பூஜை நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ராகு திசை இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. வெளியே வந்தீங்கன்னா பிரசாத கடையில் வச்சுருக்காங்க. பிரசாத பொருட்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த கோயிலோட வரலாறு வச்சுருக்காங்க. போனீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். சத்திரம் இது பக்தர்கள் தங்குற இடம். பார்த்தீங்கன்னா தோல் நோய் உள்ளவங்க நைட்டில் வந்து தங்கியிருந்து காலையில் ஐயனை தரிசனம் பெற்று போனால் தோல் நோய் குணமாகுங்கிறாங்க. இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. நல்லா அமைதியாக இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 குட்டீஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோவுக்கு கூப்பிட்டு எடுத்தோம். வீடியோவுக்கு போஸ் கொடுத்தாங்க. ஹாய் ஹாய் சொன்னாங்க. தம்பி ஹாய், பாப்பா ஹாய்.
இது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பொங்கல் வைக்கிற இடம். பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான வசதி, அடுப்பு வசதி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது அன்னதான கூடம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க டோக்கன் முறைப்படி. அமாவாசை விசேஷ நாளில் 300 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் சிறப்பாக இருந்தது. வடை பாகேஷோட சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கோயில் வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் ஈசன் அருளாலே.